ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜக தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் பார்க்கும் பொழுது ஒரு கருத்து மோதல் வந்துட்டு இருந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மோதல்கள் பார்க்கும் பொழுது அதிகமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது 5 பக்க ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காங்க. பாஜகவில் இருந்து முழுமையாக விலகுகிறாரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த ஒரு முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த கட்சியில் இருந்து விலகுவதாக 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவரிடம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறதுங்க. இது தொடர்பாக டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்ததற்கு பிறகு இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்நாடகாவில் நேர்மையான IPL அதிகாரி என பெயர் வாங்கிய அண்ணாமலை கடந்த 2019 ஆண்டு தனது பணியை ராஜினாமா செய்தார். 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாஜகவில் அவர் இணைந்தார். 2021 ஆண்டு அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அப்போதைய தலைவர் எல் முருகனுக்கு பாஜக மேலிடம் மத்திய அமைச்சர் பொறுப்பு வழங்கியது. இதனால 37 வயதான அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2023 என் மக்கள் என்ற நடைபயணத்தை தொடங்கிய அண்ணாமலை பாஜகவை வளர்க்கும் முயற்சியில் மும்முரம் காட்டினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தனித்து போட்டியிட செய்து 11.24% வாக்குகளை பெற்று தேசிய தலைமையின் கவனத்தை ஈர்த்தார். இதற்கு பெரும் வெகுமதியை அண்ணாமலை பெறுவார் என கூறப்பட்ட நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் கீழிறக்கப்பட்டார். அதிமுகவுடனான கசப்பான அனுபவங்களை களையவே அண்ணாமலையை கீழிறக்கி நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக பாஜக நியமித்ததாக தகவல்கள் பரவியது. அதிமுகவுடனான கூட்டணிக்கு தொடக்கம் முதலே எதிர்ப்பு கொடி தூக்கி வந்த நிலையில் தனது பேச்சுக்கு கட்சி தலைமை இசைவு கொடுக்காதது அண்ணாமலையை கடும் அதிருப்திக்குள்ளாக்கியதாகவும் இதன் காரணமாக புதிய கட்சி தொடங்க அவர் திட்டமிட்டதாகவும் தகவல்கள் பரவியது. அதே நேரம் சட்டமன்ற தேர்தலையும் அண்ணாமலை போட்டியிட முடியாத சூழல் உருவானது. இருப்பினும் கட்சி தலைமையின் ஆணைக்கு இணங்க தேர்தல் பரப்புரையில் தீவிரம் காட்டினார். இந்நிலையில சட்டமன்ற தேர்தல் அதிமுக திமுக கூட்டணி தோல்வியை தழுவி தாவிக்க ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. தனி கட்சியை தொடங்கும் சூழலை தனக்கு அமைத்து கொடுத்ததாக அண்ணாமலை உணர்ந்ததாக கூறப்படுகிறது. கட்சியாக தொடங்குவதா அல்லது இயக்கமாக உருவாக்கி பின்னர் தேர்தல்களும் காணுவதா என கடந்த சில நாட்களாக தனது ஆதரவாளர்களுடன் அண்ணாமலை ஆலோசனை நடத்தியதாக தகவல் பரவியது. இதில் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் புதிய கட்சி தொடங்க அறிவுறுத்தியதாக சொல்லப்பட்டது. இதையடுத்து இன்று டெல்லி தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்க டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கார். இதையடுத்து 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை தேசிய தலைவர்களிடம் கொடுத்திருக்கார் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதையடுத்து இன்று மாலை மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலை ராஜினாமா தொடர்பாக பாஜகவில் இருந்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வமான தகவலும் தற்போது வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழக அரசியலில் கடந்த சில வாரங்களாக அண்ணாமலை சுற்றியே பரபரப்பு நீடித்து வந்துட்டிருக்கு. புதிய கட்சி தொடங்க போகிறார் என்ற தகவல் ஒரு பக்கம் பரவி வரும் நிலையில் தற்போது பாஜகவில் இருந்து சுமூகமாக விலக விருப்பம் தெரிவித்து கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் அண்ணாமலை கடிதம் வழங்கியுள்ளதாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் புதிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. அதே நேரத்தில் அண்ணாமலையை எந்த விதத்திலையும் இழக்கக்கூடாது என்ற முடிவில் பாஜக தேசிய தலைமை இருப்பதாகவும் அவரை தக்க வைக்க பல்வேறு
பல்வேறு வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை தனது அரசு பணியை ராஜினாமா செய்து அரசியலில் குதித்தபோது அவரை சாதாரண அரசியல்வாதியாக பலரும் பார்க்கவில்லை. காரணம், கர்நாடக காவல்துறையில் அவர் செய்த சம்பவங்கள் அப்படி. இளம் வயதிலேயே துணிச்சலான முடிவை எடுத்தவர் என்ற அடையாளத்துடன் பாஜகவில் இணைந்த அவர் குறுகிய காலத்திலேயே தமிழக பாஜக தலைவராக உயர்ந்தார். அவரது தலைமையில் தமிழக பாஜக புதிய தோற்றத்தை பெற்றதாகவே அக்கட்சியினர் கூறி வந்தனர். சமூக வலைதளங்களில் ஆக்ரோஷமான பிரச்சாரம், நேரடி அரசியல் விமர்சனங்கள், என் மண் என் மக்கள் நடைபயணம், திமுக அரசுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்கள் என அண்ணாமலை தனக்கென ஒரு அரசியல் பாணியை உருவாக்கினார். இதன் விளைவாக பாஜக பாரம்பரிய ஆதரவாளர்களை தாண்டி இளைஞர்கள் மத்தியிலேயும் அண்ணாமலைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு உருவானது. பல அரசியல் விமர்சகர்கள் கூட பாஜகவை விட அண்ணாமலை என்ற பிராண்ட் தமிழ்நாட்டில் வேகமாக வளர்கிறது என்று கருத்து தெரிவித்தனர். ஆனால் இந்த வளர்ச்சியை கட்சிக்குள் சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. குறிப்பாக அதிமுக கூட்டணி விவகாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள், மாநில அரசியலில் அவரது சுயாதீன அணுகுமுறை உள்ளிட்டவை தேசிய தலைமையை சிக்கலில் ஆழ்த்தியது. இதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போது அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் ஓராண்டுக்கும் மேலாகியும் எந்த பதவியும் அறிவிக்கப்படவில்லை. மாநில தலைவர் பதவி இல்லை, மத்திய அரசில் பொறுப்புகளும் இல்லை, தேசிய அமைப்பிலேயும் முக்கிய இடம் இல்லை என்ற நிலை உருவானது. இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் ஏமாற்றம் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலையும் அண்ணாமலை போட்டியிடவில்லை. தேர்தல் பிரச்சாரங்களில் மட்டுமே பங்கேற்ற அவர் நேரடியாக களமிறங்காமல் இருந்தார். தேர்தல் முடிவுகளும் பாஜகவுக்கு சாதகமாக அமையவில்லை. கடந்த காலத்தை ஒப்பிடும்போது கட்சியின் வாக்கு சதவிகிதம் குறைந்ததாக அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டின. இந்த சூழ்நிலையில் CBSE பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய அரசின் கொள்கைக்கு எதிராக அவர் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தது பாஜக தலைமையுடனான கருத்து வேறுபாடு மேலும் அதிகரித்து விட்டதா என்ற கேள்வியை எழுப்பியது. அதன் பிறகே அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கும் திட்டத்தில் இருப்பதாக தகவல்கள் பரவ தொடங்கின. குறிப்பாக தமிழகத்தில் விஜயின் அரசியல் வெற்றி இளைஞர்கள் மத்தியில் புதிய அரசியல் நம்பிக்கையை உருவாக்கி இருப்பதாகவும் அதேபோன்ற மாற்று அரசியல் களத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை அண்ணாமலை தரப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழல்ல தான் அண்ணாமலை திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கார். அவர் தேசிய தலைவர் நிதின் நபீனை நேரில் சந்தித்து தனது எதிர்கால அரசியல் நிலைப்பாடு குறித்து விளக்கியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் பாஜகவில் இருந்து விலகுவதற்கான தனது காரணங்களை விளக்கும் வகையில் 5 பக்க கடிதத்தையும் தேசிய தலைமைக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கிளப்பியிருக்கின்றது.